வணக்கம் முட்டைப்பட்டு நேர்களே. இந்த மாதிரி வணக்கம் சொன்னாலே உங்களுக்கே தெரியும் நம்ம கிரிக்கெட் அதை பற்றி தான் பேச போகிறோன்னுட்டு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அந்த லைக் அப்படி போட்டு விடுங்க, சரிங்களா? காசாக பணமா ஒரு லைக் தானே போட்டு விடுங்க. சரி, என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது டெஸ்ட் மேட்ச்சு. இதில் ஆஸ்திரேலியா வந்து 400+ ரனில் வலுவான இடத்துல இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ இப்படி ஒரு ஸ்கோர் இருக்கும்போது அடுத்ததான் வந்து பேட்டிங் செய்ய போகிற இந்திய அணி வந்து எவ்வளோ பொறுப்பாக ஆடணும். ஏன்னா இந்த ஸ்கோர் வந்து ஒன்று ட்ரா பண்ண முடியும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தோக்க முடியும். இவ்வளோ பெரிய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்காங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணுறது, அதாவது வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 440 ரன்னையும் அடித்து அதுலேருந்து ஒரு லீடிங்கு அடித்து முடித்து அவங்க கையில் கொடுத்து அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஏதாவது ஒன்று ஆடி ஸோ அதில் நிற்கிறத வந்து நம்ம அடித்து ஜெயிக்கணும். இதுக்காக 5 நாள் பத்தாது, ஏன்னா இதில் மழை வர அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ட்ராக்கு தான் போக வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து தோல்வி, அது ரொம்ப ஈஸி இல்லை நம்ம டீமுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா பொறுப்பாக விளையாடணும் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். பொறுப்புன்னா என்னென்னா பெருசாக வந்து இதுக்காக ரொம்ப கேரே வேணாம், சிம்பிளுங்க. ஸ்டெம்புக்கு வர பாலை மட்டும் அண்ணா போதுங்க. ஆனால் நம்ம சீனியர் பிளேயர் விராட் கோலியெலாம் ரன் மிஷின் சொல்லுவோம். அவர் மாதிரி கேனத்தனமான பேட்டிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு. எல்லா நெட்ஸும் கலைக்கிறாங்க. இது டெஸ்ட் மேட்ச்சு, பால் ஒன்றும் கவுண்டே கிடையாது, சரிங்களா? அதாவது 3 ஸ்டெம்பு தான். ஆனால் இவர் வந்து 6வதாக இருக்க ஸ்டெம்புக்கு வர பாலை போய் ஆடுறாரு, ஆடி அவுட் ஆகுறாரு அப்படின்னு கிளிக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுனில் கவாஸ்கர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸே பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடு பாலை ஆடாதீங்க. ஆஸ்திரேலியாவோட பிளானே அதுதான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஃபீல்டிங்லாம் எங்கே இருக்காங்களோ இருக்காது தெரியாது. ஸ்லிப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா 8 ஸ்லிப்பர்லாம் நிற்க வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ அந்தளவுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து நல்லா பவுன்சர் போடுவாங்க, அவுட் சைடு ஆஃப் சைடு போடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும், ஹைட்டாக இருக்கும் போது எல்லா பாலுமே அடிக்க முடியாது. லைட்டாக பட்டாலே கேட்ச் தான், ஸ்லிப்புக்கு ஈஸியாக கேட்ச். இதுதான் அவங்களுடைய மாஸ்டர் பிளானே. அதுதான் அது அந்த பிளானுக்கு தெரிஞ்சே போய் பலியாகிற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க நம்ம பிளேயர்ஸு. இது வந்து எப்படின்னா, ஏதோ சின்ன நியூ பிளேயர்ஸ் ஆனால் பரவாயில்லலாம். ரன் மிஷின் கிங் கோலி எல்லாம் வந்து இந்த மாதிரி அவுட் ஆகுறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். டீம் வந்து பரிதாப நிலைக்கு போயின்னுருதா, இல்லை வந்து நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குச்சினுக்கிறாங்களா பிளேயர்ஸ் அப்படின்றது தெரியல. சரி விடுங்க. இது வந்து எப்படின்னா நமக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிறோம், நம்ம சொல்கிறத ஒன்று அவங்க கேட்க போகிறதில்ல வச்சுக்கோங்களேன். இது நமக்குள்ளே கருத்து பெருமாற்றம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வச்சுப்பாங்க, ஏன் இந்தியா டீம் நல்ல டீம் தானே, ஏன் தூக்குதான் வச்சுக்கோங்களேன். இதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே எப்படி ஆடணுன்ற சேஞ்சஸ் இப்போ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து பிச்சர்ஸ் வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகுது. ஆஸ்திரேலியாவெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேஸுக்கும் நம்ம தொண்டைக்கு தான் வரும் பால், இல்லை அது கூட ஹைட்டாக வரும் தலைக்கு. அந்த பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சைடில் அதிகமாக வரும்போது அதை அடிக்கவும் கூடாது, விட்டு வேடிக்கை பாருங்கன்னா. இப்போ பால் கவுண்டான கிடையாது, ஃபாஸ்ட் பாலர் அவன் தான் ஓடி வந்து போட்டு டயர்டாக போகிறான். உங்களுக்கு என்ன வருது? சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா 2004 இதே மாதிரி சுச்சுவேஷனு. அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃப் சைடு பாலே இல்லை, வெறும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி லெக் சைடு பாலை மட்டும் கட் பண்ணி 240 ரன் வச்சிருக்காரு. ஸோ அந்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா நெட்லலாம் சுற்றிட்டு இருக்கு. இப்போ இது கோலியை வந்து மொக்க பண்ணனே பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், மொக்க பண்ணுறது இல்லை, அப்படியே பார்த்து இருந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இது மாதிரிலாம் ஆடினா இந்தியா அணி ஆஸ்திரேலியாவில் ஃபேஸே பண்ண முடியாது, ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ண முடியாது உங்களால். அவ்வளோதான், நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம முடிச்சிக்கிறோம். நன்றி, வணக்கம்.